கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 101வது சங்கீதம் வசனம் 2 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். தாவினுடைய வாழ்க்கையின் சாட்சி. ஆண்டவரே, நான் உத்தமமாய் நடப்பேன், உத்தம வழியில் நடப்பேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்று அவன் தீர்மானம் செய்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிறான். நானும் நீங்களும் சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை தேவனிடத்தில் நாம் சொல்கிறோமா? உத்தமமாய் வாழ்வேன். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஏக்கம் இருந்தது. ஆண்டவரே, நீ எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? எப்பொழுது வருவீர்? இயேசு சொன்னாரே, நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னாரே. அந்த வருகைக்காக அவன் அவளோடு காத்திருந்தான். அவருடைய வருகையை எதிர்பார்க்க வேண்டும் என்றால், அவர் வந்து அவனை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் உத்தமமாய் வாழ வேண்டும், உத்தம இருதயத்தோடு தன் வீட்டில் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இல்லாவிட்டால் அவர் வரும்பொழுது அவரை காண முடியாது, நம்மை அவர் அழைத்து செல்ல முடியாது. பிரியமானவர்களே, எனவே தாவீதை போன்று நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமமாய் வாழ்வோம். தன் மனைவிடத்தில், பிள்ளையிடத்தில், வீட்டில் உத்தமமாய் நாம் ஜீவிப்போம், வாழ்வோம், அவளோடு காத்திருப்போம். அந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உத்தமமாய் வாழக்கூடிய பிள்ளைகளை அவர் அழைத்து செல்ல போகிறார். அப்படி ஒரு பாக்கியத்தை பெறும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு சோதரம் அப்பா, நன்றி துதிக்கிறோம். இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாரங்கள், கடன் பாரங்கள், வியாதிகள் எல்லாற்றுக்கும் நம்முடைய பிள்ளைகளை பாதத்தை விழுங்க சாமி. இது ஆண்டவரே, உத்தமமாய் வாழ கிருபைத்தார். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.